திருக்குறள் ஈஸியான ஏரியாவை எப்போதுமே குறைச்சி எடை போடக்கூடாது. உலகம் பண்புடையவர்களாலே இயங்கி வருகிறது, அது இல்லையெனில் மண்ணோடு மண்ணாகி மறைந்து போகும். இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஆனா கேள்வியா பார்க்கும்போது மிஸ் பண்ணிடுவீங்க, நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவீங்க. நம்ம பேச்சு வழக்குல ஒரு பழமொழி போல சொல்லுவோம். என்ன பழமொழி சொல்லுவோம்னா, நல்லவங்க 4 பேர் இருந்தா தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த அந்த பொருள் படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொருள் படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது மாதிரி எந்த குறள்ல சொன்னாரு அல்லது திருக்குறள்ல சொன்னாரா இல்லையா அது மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காரு? பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இது வரைக்கும் மட்டும் கொடுத்து ஒரு PYQ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் கொடுத்துட்டு அது எதோட ஒப்பிடுகிறார்? ஒருவேளை அவங்க இல்லனா என்ன நடக்கும்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க இல்லனா அந்த பண்புடையவர்கள்னால தான் உலகம் இயங்குது, இல்லனா என்னவாகும் அப்படின்னு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு மழை வராது, வெயில் அதிகமா இருக்கும் அல்லது பாலைவனம் போல் மாறும், இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது அப்படி கேள்வி கேட்பாங்க. அது பார்க்க ரொம்ப சுலபமா இந்த குறள் எனக்கு தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க. கேள்வியில பார்க்கும்போது பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் அப்படின்னு கொடுத்து ஒரு டேஷ் இருக்கும். அங்க வந்து நமக்கு வாழ்க்கைக்கே டேஷ் போட்ட மாதிரி ஐயோ இங்க என்னாச்சு அப்படின்னு ஒரு 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 பயம் வந்துடும். அது திருக்குறள் ஈஸியான ஏரியாவை எப்போதுமே குறைச்சி எடை போடக்கூடாது. ஈஸியான ஏரியால ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு ஷார்ப்பா படிச்சு வைக்கணும். எப்படி படிச்சு வைக்கிறது? PYQ எடுத்து அனலைஸ் பண்ணும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, திருக்குறள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பாருங்க. அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியுதா? நம்ம படிச்ச குறள்ல இருந்து கேள்வி, இப்ப கற்க கசடர அப்படின்னு கேட்கறாங்க. கசடரனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா போச்சு. நானும் நிறைய இடத்துல வந்து அந்த அந்த நிறைய இடத்துல போய் பேசும்போது ஒரு குறள் சொல்லி அதுல பொருள் கேட்கறது உண்டு. அதுல வந்து இப்ப கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கசடரனா என்ன அப்படின்னா ஐயோ அப்படின்னு ஆயிடுது. ஒரு சிலர் பதில் சொல்லிடுறாங்க. அதே கேள்வி இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கசடர அப்படின்னா என்ன? பதில் சொல்லுங்க பாப்போம். சரி, இங்கிட்டு வரும். மண்ணோடு மண்ணாகி மறைந்து விடும், அதுதான் கேள்வியா கேட்பாங்க. மண்ணோடு மண்ணாகி மறைந்து விடும் அப்படின்ட்டு, பாலைவனமாகி விடும், இல்ல வந்து மழை இல்லாம போயிடும், அந்த மாதிரிலாம் கொடுத்து எது அப்படி விவசாயம் வந்து செழிக்காம போயிடும், அந்த மாதிரிலாம் கொடுத்து எதுன்னு சொல்லி கேட்பாங்க. மண்ணோடு மண்ணாகிரும் சொல்றாரு. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர், அறம் போன்ற அறிவுடையவர் ஆயினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவு கொண்ட மரத்தை போன்றவர் ஆவர். இது தான் ஒரு சிறந்த அறிவாளின்னு நினைக்கக்கூடிய ஒருவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங் மாதிரி நான் வந்து எப்போதும் பார்ப்பேன். என்னன்னா, எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருக்கலாம், ஆனா மக்கள் பண்பு இருக்கணும். அப்படி அது என்ன மக்கள் பண்பு அப்படின்னா, மனுஷன் மதிக்கிறது. ஒரு மனிதனை இப்போ இதுலயே சொல்றாருல்ல, அதாவது துன்பத்தை வந்து இகழ்ச்சியாக வந்து நகையுள்ளும் இகழ்ச்சிங்கிறாருல்ல, அந்த ஜோக்குக்கு நான் வந்து இகழ்ச்சி பண்றேன் அப்படின்னு இல்லாம பிறரின் துன்பத்தை அறிந்து பேசுவது, பிறரின் துன்பத்தை அறிந்து நடப்பது, இது போன்ற மக்கள் பண்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தீங்கன்னா கூட மரம் போலன்ட்டு தான், நீ வந்து ஒரு அறிவுடைய மரம் போல கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது, அவனால ஒரு பயனும் இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ட் வார்னிங்கா நான் வந்து எப்போதுமே பார்க்கறது உண்டு. அது ஒண்ணு. அதே போல